வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் சொன்னதை கேட்டதுமே சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே உதவி பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இது எதுவுமே வானதிக்கு பிடிக்கல. அந்த வீட்டுக்கு உரிமையானவங்களே அவங்க கிடையாது. ஆனாலும் அவங்களுக்காக அதை மொத்தமாக மாற்றணும் அப்படின்ற அவசியம் எதனால் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? இதெல்லாம் எனக்காக எதையுமே அந்த வீட்டில் இருக்கவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு உரிமை இல்லாத ஒருத்தவங்களுக்காக உருகுறாங்க. இதை சும்மா விடக்கூடாதுன்னு வானதி நினைக்கிறாங்க. வானதி உடனே இந்த விஷயத்த சோழனுடைய பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு இந்த விஷயத்த வந்துட்டு போய் சொல்லவும் செஞ்சிடறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஆமாம், அந்த வீட்டை மொத்தமாக மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கான வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க காதில் போட உடனே இந்த வீட்டில் இருக்கவங்க நேராக எங்கள் சோழன் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. சேரன், சோழன் இப்படி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது நேராக சோழனுடைய பெரியம்மா பெரியப்பா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து நின்றுட்டு, யோ நடேசா வெளியே வாயா அப்படின்னு சொல்லி சத்தம் போட, என்ன இவன் அதானே வீட்டு மேலே கையை வச்சா போதுமே, எங்கே இருந்தாலும் தலை தெறிக்க ஓடி வந்துடுவானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து நடேசா நிற்கிறாங்க. என்னைய கேட்காம வீட்டு மேலே கையை வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, தவிர்த்து இந்த வீட்டில் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. அதை சொன்ன பிறகும் கூட இந்த வீட்டில் நான் இந்த வேலையை பார்ப்பேன் அந்த வேலையை பார்ப்பேன்னு எதுக்காக இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் அப்புறம் போலீஸு கேஸுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு அங்கே இருக்க சோழன் சொல்லிட்டு, நீ வான நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம், இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எங்கள் சோழன் சேரனை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. வெளியே நின்று இங்கே நடேசனுடைய தங்கச்சியும் அண்ணனும் சத்தம் போட்டுட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நேராக ஸ்டேஷன்லேருந்து ஆட்களையும் கொண்டு வந்துடுறாங்க. என்னையா பிரச்சனை, இங்கே என்ன பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்க இங்கே கேள்வி கேட்க, அப்போது ஸ்டேஷன்லேருந்து வந்தவர் அந்த நடேசனை தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எதுக்காக இந்த வீட்டை வந்துட்டு பிரிக்கணும், இந்த வீட்டுக்கு ஏதாவது வேலையை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங்கும் ஆகிடுது, ஒரு வேலையும் பார்க்க முடியல, பிரச்சனை பெருசாகிட்ருக்கு. நிலாவுமே ஆஃபீஸ் போனவங்க திரும்பி ரிட்டன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த வானதியும் போட்டு கொடுத்த வானதியும் அதை நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே பார்த்துட்ருக்காங்க. இப்போது பாண்டியன் வந்துட்டு, ஏய் வானதி இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, பிரச்சனை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே என்ன பிரச்சனை, ஆனால் உனக்கு என்ன, நீங்கள் எந்த போ முதல்ல அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால உனக்கு என்ன அப்படின்னு பாண்டியனை சொல்லி திட்டிட்டு வானதி நின்றுட்டுருக்காங்க. வா நிலா வா, உனக்கு இந்த வீட்டில் ஏக போக மரியாதையா, இனி உனக்கான மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கவே கிடைக்காத மாதிரி செய்கிறேன் பாரு. அது மட்டுமா இது தாண்டி ஆரம்பம், இந்த வீட்டை விட்டு நீ ஓட போறியாலேன்னு பாரு. நீ எவ்வளோ பெரிய வசதியான வீட்டிலேருந்து வந்தவளா இருந்தாலும் நீ நினச்ச மாதிரி இந்த வீட்டை மாற்றணும்னு நினச்சா உடனே எல்லாருமே ஓடி வந்து இங்கே வேலை செய்யணுமா? அதுக்கு இங்கே பாண்டியன் ஒரு வேலையாளா? நீ வைக்கிற வேலையாளுக்கெல்லாம் இங்கே ஏன் பாண்டியன் ஒன்று வேலை பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாரு நிலா, உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறனா இல்லையான்னு பாருன்னு வானதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்க, என்னென்ன என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிலா வந்து நிற்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கலான்னு முடிவெடுத்தோம், அதுக்குள்ளே எங்கேருந்து தான் வந்தாங்களோன்னு தெரியல, இந்த வீட்டு மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, நிலா இங்கே வந்து நிற்கிற போலீஸையும் பார்க்குறாங்க, அவங்களையும் பார்க்குறாங்க. சார் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை, இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு இங்கே 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு மேலே கையை வச்சு இதையே இன்னும் பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க அப்படின்னு இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த இன்ஸ்பெக்டரும் சொல்ல, அப்படியா சார், அப்போ நான் மேல் இடத்துல கமிஷனர் எஸ்ஐன்னு இவங்களை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா இந்த விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இதுக்காக நீங்கள் இங்கே வந்து நிற்கணுன்ற அவசியமும் இல்லையே, பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தீர்வுன்ற மாதிரி எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, பார்த்தீங்களா சார் உங்கள் முன்னாடியே எப்படி இந்த பொண்ணு பேசுன்னு பாருங்கன்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த கஸ்தூரியையும் அவங்க அண்ணனையும் திட்டி விட்டுட்டு நிலாவை பார்க்குறாங்க. சார் இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த வீட்டை நாங்கள் டேமேஜ் பண்ணால் மட்டும்தானே நீங்கள் மேலே கேஸ் எடுத்து நடத்த முடியும், இதோ நிற்கிறாங்களே இவங்களும் இந்த வீட்டை நாங்கள் டேமேஜ் பண்ணால் மட்டும்தானே இவங்க எங்கள் மேலே கேஸும் போட முடியும், சொல்லப்போனால் இந்த வீட்டு மேலே உரிமை இருக்குன்னு வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அப்போது இவங்களும் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்கு இங்கே உதவி செய்யணும், இந்த வீட்டை சீரமைக்கிறதுக்கு இவங்களும் தான் ஹெல்ப் பண்ணணும், இவங்களும் தான் கையில் இருந்து பணத்தை போடணும். ஆனால் இவங்ககிட்டேருந்து நாங்கள் ஏதாவது பணத்தை எதிர்பார்த்தோமா? இல்லை.
இவங்க கிட்டே போய் நாங்கள் பணம் கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணோமா? அதுவும் இல்லை. இந்த வீட்டை நாங்கள் எங்களுக்கு தகுந்தது போல் மாற்றிக்க போகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த வீட்டை உடச்சிட்டு நாங்கள் வேறு வீடே கட்டுறோன்னு சொல்லலையே. அதுக்காக வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கேள்வி கேட்கலாம் சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, நான் கரெக்டாக தான் சார் பேசுகிறேன். இந்த வீட்டு மேலே கேஸ் போயிட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதில் சட்டம் எதுவும் சொல்லலையே. அப்படி சட்டத்தில் எந்த இடமும் இல்லையே. வீடு இவர் பேரில் தான் இருக்குன்றத நான் நிரூபித்து காட்டிடுவேன். எனக்கு அந்த உரிமை தகுதின்னு எல்லாமே இருக்குது. என்னால் அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கவும் முடியும். இந்த வீடு நடேசன் அங்கிள் பேரில் தான் இருக்குன்னு என்னால் நிரூபிக்கவும் முடியும். பொய்யான ஒருத்தவங்க சொல்கிற தகவலை கேட்டு நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் வேலைக்கும் தான் சார் ஆபத்த முடியும் அப்படின்னு சொல்ல, நிலா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே இன்ஸ்பெக்டரே ஆடி போகிறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, உண்மைதானா சார் சொல்கிறேன். சட்டம் நீங்களும் படிச்சிருக்கீங்கல்ல, சட்டம் இங்கே எங்களுக்கும் தெரியும். படிக்கலைனாலும் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கவும் செய்கிறோம். இப்படி தெரியலன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நாளை பின்ன ஏதாவது ஆனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்க முடியுமா? நாளை பின்ன இந்த வீட்டில் பாம்பு பூச்சி இது எல்லாமே உள்ளே வந்துட்டே இருக்கு. அதுக்காக தானே நாங்கள் வீட்டை வந்துட்டு கொஞ்சமாவது மாற்றணும்னு நினைக்கிறோம். இதில் எந்த தப்பும் இல்லையே சார். வீட்டில் கேஸ் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இந்த வீட்டுக்கு 2 பேரும் உரிமை கொண்டாடுறாங்க. உரிமை கொண்டாடுறதுக்காக மட்டும் அவங்க இங்கே வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த வீட்டை கொஞ்சம் சீரமைக்கிறதுக்கு பணத்தையும் போடலாம், அதுக்கான வேலையும் பார்க்கலாமே. என்ன மிஸ்டர் கஸ்தூரி மேடம் அப்படின்னு சொல்லி நிலா பார்க்கும்போது, நிலா கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கஸ்தூரி அவங்க அண்ணனு வாயடைச்சு போய் நிற்க, என்னம்மா நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி பணத்தை கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. அப்புறம் இந்த பொண்ணு கேஸு அப்படி இப்படின்னு போணுச்சுன்னா அப்புறம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பதிவாகும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கிளம்பிடுறாங்க திட்டிட்டு. நிலா இவங்க 2 பேர்கிட்டே முன்னாடி வராங்க. பொய்யா இவருக்கு இந்த வீடு கிடைக்கவே கூடாது, இவங்க நிம்மதியாக இருக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணும்போதே நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நோட் பண்ணது என்னன்னா, இந்த வீடு உங்களுடையது இல்லை. இந்த வீட்டுக்காக நீங்கள் பிரச்சனை பண்ண வரலன்றதும் தெரியும். இந்த வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அடிக்கடி இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்ற அப்படின்றதும் தெரியும். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. திரும்ப இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணினீங்கன்னா அப்புறம் நாளை பின்னா நான் உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியது இருக்கும். கோர்ட்டு கேஸ்னு உங்களை நான் அலைய விடவும் முடியும் அப்படின்னு நிலா மிரட்டும் போது 2 பேரும் ஆடி போய் நிற்க வானதியை பார்க்குறாங்க. வானதி செம டென்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. நிலா இப்படியெல்லாம் லா பாயிண்டில் பிடிச்சி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வானதியும். அப்போ அங்கே வந்து நிற்கிறேன் இங்கே கார்த்தியோடைய அம்மா கஸ்தூரியும், இந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு நம்ம இங்கே வந்தோம்ல, நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக எல்லாரும் வானதி அதிர்ச்சியோட பார்க்க பாண்டி ரொம்ப கோவமாக பக்கத்தில் வராங்க. என்ன வானதி அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, ஆமாம் நான் தான் போய் சொன்னேன். இந்த வீட்டில் அது சரியில்லை இது சரியில்லைன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு எல்லாரும் ஓடி ஓடி அந்தந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம் இந்த நிலா யார் முதல்ல? நிலா இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் எதுக்காக ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதே பாண்டிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. முதல்ல நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பாண்டி நாளைக்கு இந்த வீட்டுக்கு நானும் வாழ வர போகிற பொண்ணு தானே, அப்படி பார்த்தா இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்ல வரியா? இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு உரிமை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல நீ யார் எனக்கு? இங்கே பார், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னால் தூக்கி போடவும் முடியும். ஏன்னா உனக்கும் எனக்கு இது பாரு கல்யாணம் ஆகலை, நம்ம காதலிக்கிறோன்ற பேரில் சண்டை தான் போட்டுட்ருக்கோமே தவிர சந்தோஷமாகவே இல்லையே. ஆனால் இந்த வீட்டில் இருக்க அண்ணியை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னு சொல்லி பாண்டி ரொம்ப சத்தமாக வானதியை பார்த்து கேள்வி கேட்க, அதானே பார்த்தேன். ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பொய்யான கல்யாணம் தான். அன்னைக்கு உங்ககிட்ட சிரித்து சிரித்து பேசினதும் உன் கையில் இந்த பொங்கலை எடுத்து சாப்பிட்டதும் இப்போ நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதையும் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது பாண்டி அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்ட நிலா பயங்கர கோவத்தோட வந்து வானதி கணத்தில் பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. என்ன போன போகுதேன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பிடிக்கல தான், நீ பாண்டி கூட பேசுகிறதும் பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கிறதும் பிடிக்கல அப்படின்னு அங்கே நிற்கிற நிலா வந்து வானதி வந்துட்டு நிலாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நிலா உடனே சொல்கிறாங்க, நீ சொல்கிறன்றதுக்காக என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன். சோழனுக்கு ஒய்ஃபாக இங்கே தான் எப்போதுமே இருப்பேன். உன்னால் வாழ்கிறதுக்கு விருப்பம் தான் இந்த வீட்டில் வந்து இரு, இல்லைனா போ அப்படின்ற மாதிரி நிலா சொல்லும்போதும் இதை வீட்டில் இருக்க மற்றவங்க யாரும் எதிர்பார்க்கல. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சோழனை சொல்ல, பின்ன என்ன சோழன் நான் என்னமோ இந்த வீட்டை ஆக்கிரமிச்சு எல்லாமே எனக்குன்னு சொல்லிட்ட மாதிரியும் இந்த வீடை எனக்கு தானே பேசின மாதிரியும் வானதி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. வானதி அமைதியாக நிற்க நடேசன், சோழன், பல்லவன், சேரன், பாண்டி 5 பேரும் சேர்ந்து அங்கே நின்றுகிட்டு இருக்க வானதி கிட்ட, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் வானதி, நம்ம சந்தோஷமாக இருந்தது எப்போ உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எப்போதுமே உனக்கு பிரச்சனை பண்ண மட்டும்தான் பிடிக்கும், பிரச்சனை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அது மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனால் இந்த வீட்டில் நான் ரொம்ப
சந்தோஷமாக இருக்கேன் நிலா. நீ வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்ககிட்ட அப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே கிடைக்கல வானதி. ஏன்னா இப்போல்லாம் உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு எப்போ பிரச்சனை பண்ணுவேன், எதுக்கு எப்போ சண்டை போடுவேன்னு எல்லாத்துக்கும் என்ன காரணத்தை கண்டுபிடிப்பேன்னு யோசிச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதே மறந்து போயிடும் போல இருக்குது அப்படின்னு இங்கே நிலா வானதியை பார்த்து சொல்கிறாங்க. எங்கள் பாண்டி சொன்ன விஷயத்தை கேட்ட வானதி அதிர்ந்து நிற்க, பாத்தியா இவன் லைஃப்பில் நீ வந்ததுக்கு பிறகு இவன் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நீ இவன் லைஃப்பில் வந்ததுக்கு பிறகு தான் இவன் கஷ்டமே பட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நிலா என்னை காதலிக்கலைனாலும், நிலா என்னை லவ் பண்ணவே இல்லைனாலும், நான் நிலா வந்ததுக்கு பிறகு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதான் உனக்கும் நிலாவுக்கு இருக்க வித்தியாசம். உனக்கு பிரச்சனை பண்ண மட்டுமே தான் தெரியும், நிலாவுக்கு இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழன்னு சொல்லும்போது, ஏமா முதல்ல இங்கேருந்து கிளம்புமா, அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுன்னு உங்கள் அம்மா பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புமா அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆமாங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க, இங்கே நின்னீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நிலா அண்ணியை பற்றியே பேசுகிறீங்க. பத்தாத்துக்கு எங்கள் பெரியப்பா வீட்டில் அப்படி போய் எதோ சொல்லி வச்சுருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்து இங்கே பிரச்சனை பண்ண வரைக்கும் எல்லாம் போதும் அப்படின்னு அங்கே பல்ல ஒன்று சொல்கிறாங்க. ஏன்ப்பா வானதி, உனக்கு நாங்கள் என்னப்பா பண்ணோம்? இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு உன்னால் எப்படிப்பா முடிஞ்சுது? இந்த வீட்டில் நீயும் வந்து வாழ போகிற பொண்ணு தானே. இந்த வீடு எல்லாத்தையும் சரி பண்ணால் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஆனால் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சேரன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வானதி அவமானப்படுறது மட்டும் இல்லாமல் இனி என்னை பார்க்க இந்த வீட்டுக்கும் வராத, மெக்கானிக் ஷாப்புக்கும் நீ வரவும் வேண்டாம். இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு வானதி, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு பாண்டியை சொல்லிடுறாங்க. அதை கேட்ட வானதி சுக்குநூறாக உடஞ்சி போக, என்ன பாண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, வேற எப்படி பேச சொல்கிறேன்? நீ பண்ண வேலைக்கு இப்படி தானே பேச முடியும்? நீ என்னைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வரதுக்கு முன்னாடியே 2 குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டல. இப்போவே தெரியல நீ எப்படிப்பட்டவனு. அப்புறம் இருக்க பட்சத்தில் இந்த வீட்டில் எப்படி உன்னால் சந்தோஷமாக வந்து வாழ முடியும்? மற்றவங்களை எப்படி உன்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? முடியாது வானதி, என்னால் நிச்சயமாக முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இங்கே பாண்டியை சொல்லிடுறாங்க. வானதி அப்படியே அழுதுகிட்டே நிற்க, நீங்கள் வாங்க நான் போகலாம். இவ இப்படியே அழுதுகிட்டு இங்கே நிற்கட்டும், எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கட்டும், அதுக்காக ஏன் மனசை நான் மாற்றிக்க போகிறதில்ல. நல்ல வேலை இவ செஞ்ச இந்த ஒரு விஷயத்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுதே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அங்கே பாண்டியை சொல்லிட்டு போக வானதி அழுதுகிட்டே நிற்க, கண்ணனும் அங்கே வந்து நிற்கிறாங்க. நீ ரொம்ப சரியில்லை வானதி. பாண்டி இதுக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்பில் இருந்த போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் நீ எப்போ காதலிக்கிறேன்ற பேரில் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சியும் அப்போதுலேருந்தே அண்ணன் இப்படி தான் ஆகி போயிடுச்சு. நீ ரொம்ப மோசமானது அப்படின்னு பத்தாதுக்கு பாண்டி கடையில் வேலை பார்த்துட்டு அந்த கண்ணனும் கண்டபடி பேசிட்டு போக வானதி ரொம்ப அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க.